இங்கே நான் இருக்கிறேன். ஒரு கேஷாவை விமானத்தில் அனுமதிப்பீர்களா? அது தடை செய்யப்படவில்லை இல்லையா? மிகவும் சரி. உங்கள் டிக்கெட்டை காட்டு, உள்ள வாருங்கள். அதற்கு முன் நீங்கள் நடனமாடலாம். ஆனால் எனக்கு டிக்கெட் காட்டுங்கள். ஓ சரி. எளிதாக. இதோ. இப்பொழுது உங்கள் ரசிகர்களை ஆய்வு செய்ய வேண்டும். வாருங்கள். அவர்களுக்கு நன்றாகவே இருக்கிறது போல. சரி, அவை சரியாக உள்ளன. நன்றி. நீங்கள் விமானத்தில் வரலாம். நல்ல பயணம். மற்றும் இங்கே நான் இருக்கிறேன். நன்றாக. அவர் ஒரு விசிறியில் இனிப்புகளை மறைப்பது யதார்த்தமற்றது என்று நினைக்கவில்லை. ஆனால் அவற்றை ஒரு முடி அலங்காரத்தில் வைப்பது மிகவும் சாத்தியம். அருமை. எனக்கு நல்ல பசியை வாழ்த்துங்கள். இது ஒரு பிரகாசமான யோசனை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நீங்கள் என்னை அப்படியே ஏன் பார்க்கிறீர்கள்? உங்களுக்கும் ஒன்றை வேண்டுமா? சரி, இன்று நான் நல்ல மனநிலையில் இருக்கிறேன். எனவே அனைவரும் இனிப்புகளை அனுபவிக்கலாம். நல்ல மனமுள்ள கெய்ஷாவுக்கு நன்றி சொல்லுங்கள். சுவையாக இருக்கிறது. அந்த காலை முதல் எனக்கு தலைவலி இருக்கிறது. இதோ என் டிக்கெட். உங்களை உடனே எச்சரிக்கிறேன், நீங்கள் உணவை விமானத்தில் கொண்டு செல்ல முடியாது. எனவே உங்கள் ஜாம் பாட்டில்களை வைக்கவும். இப்போது நீங்கள் செல்லலாம். நல்ல பயணம். வணக்கம். என்னை விமானத்தில் ஏற அனுமதிப்பீர்களா? நான் ஆவணங்களை சரிபார்க்கிறேன். வாவ், நீங்கள் ஒரு மருத்துவர். எவ்வளவு நேர்மையானது. எனக்கு மிகவும் மோசமான தலைவலி உள்ளது. நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? என்னை பரிசோதிக்கவா அல்லது ஒரு மாத்திரை கொடுக்கவா? ஒரு மாத்திரை? உன் தலை வலிக்கிறதா? சரி, என் பிரீஃப் கேஸில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இதோ மாத்திரை. இது உனக்கு உதவும் என்று நம்புகிறேன். ஓ மை காட், தயவு செய்து. ஓ ரொம்ப நன்றி. இந்த வலியால் நான் ரொம்ப சோர்வாக்கி விட்டேன். காத்திரு, நிறுத்து. இது ஒரு மாத்திரை அல்ல. ஏன் எனக்கு பொய் சொல்றாய்? இது ஸ்கிட்டில்ஸ். விமானத்துல இனிப்புகள் இல்லை. சரி சரி, சத்தமாக கத்தாதீர்கள். நான் போகிறேன். ஓ எனக்கு கொஞ்சம் தூங்க முடியுமா என்று ஆசைப்படுகிறேன். நான் விமானத்தில் ஏறலாமா? முதலில் உங்கள் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும். மேலும் உங்கள் பையில் சந்தேகம் இருக்கிறது. அதன் உள்ளடக்கத்தை எனக்கு காட்ட முடியுமா? சுலபம். பாருங்கள். இது என்ன? அடடே, என்ன வாடை! இல்லை, நான் உங்கள் காலுறைகளை கையாள போவதில்லை. இந்த பொருட்களை இங்கிருந்து எடுத்துச் சென்று விரைவாக விமானத்திலிருந்து இறங்குங்கள். சரி, எனக்கு அழுக்கு கலவைகள் ஆசையுடைய ஃப்ரெண்டு. இப்போது எனக்கு அது தேவையில்லை. அதை வெளியே போடுவோம். ஆஹா, இது மிகவும் சுவையான ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய்களை சாப்பிட நேரம் வந்துவிட்டது என்பதை குறிக்கிறது. செருப்பை வைக்கவும். இது சாத்தியமில்லை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது எல்லாரும் இந்த மிட்டாய்களை ஏன் இவ்வளவு விரும்புகிறார்கள் என்று புரிகிறது. ஏதாவது என்றால் நான் எதுவும் சாப்பிடவில்லை. வாலை வணக்கம். நான் இளவரசி. பார்க்கும்போது மகிழ்ச்சி. ஏனெனில் முழு விமான பயணத்துக்கும் ரொம்ப சுவையான கிட்கேட் சாக்லேட்ல நான் அனுபவிக்க போறேன். நான் அவரை ரொம்ப சீக்கிரமா மறைச்சிட்டேன். அரசியன் சாப்பிடுறது கவனமாக இருக்க வேண்டும். ஆனா இப்ப எனக்கு பரவாயில்லை. ரொம்ப சுவையாக இருக்கு. Oh my God. இது ரொம்ப நல்லது. Wow. Oh my. பார்த்துக்கொண்டே இருக்காதே. பெண்ணை விமானத்தில் அனுமதிப்பீர்களா? நீங்கள் எங்கள் நிறுவனத்தை தேர்வு செய்ததற்கு நன்றிகள். நிச்சயமாக உள்ள வாருங்கள். நன்றி. நிறுத்து. நீ எங்கே போனாய்? மற்ற மிட்டாய்களை இங்கே விட்டு செல். இல்ல. Oh my. பெண்களே வணக்கம். எத்தனை சாக்லேட்டுகள் இருக்கின்றன பாருங்கள். பவுண்டி பார்கள், மார்ஸ் பார்கள், ஸ்னிக்கர்ஸ் பார்கள், பொதுவாக நான் விரும்பும் எல்லாம் இருக்கின்றன. இது மிகவும் நல்லது. இனிப்புகளை கொண்டு வருவதற்கான ஒரு அசல் வழி. அதே விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறுவதில் நான் மிகவும் சோர்வாகிவிட்டேன். நீங்க அந்த உணவை விமானத்தில் கொண்டு வர முடியாது. எனவே நீங்கள் அந்த இனிப்புகளை பெட்டியில் வைக்க சொல்கிறேன். இப்போது எல்லாம் சரியாக உள்ளது. வரவேற்கிறேன்.
நீங்கள் சில இனிப்புகள் எடுக்கலாமா? என்ன ஒரு பயங்கரம்! அல்லது நான் முழு கூடை சாக்லேட் முட்டைகளை வைக்கலாமா? அப்படியே தாத்தா எனக்கு ஒரு சிறந்த யோசனையை கொடுத்தார். சாக்லேட் முட்டைகள் சாதாரண முட்டைகளில் இருந்து வேறுபடாதவாறு செய்யலாமே. இதற்கு நீங்கள் அவற்றை வெள்ளை சாக்லேட்டில் மூழ்க வைத்தால் போதும். அப்படித்தான். இது உண்மையான முட்டை போலவே தெரிகிறது. சரி, கூடை நிரப்பி போகலாம். உங்கள் டிக்கெட்டை காட்டுங்கள். செய்து முடியுமா? நான் நம்புறேன் இது வேலை செய்யும் மற்றும் தேவையற்ற சந்தேகங்கள் எழாது. நான் உடனே என் டிக்கெட்டை கண்டுபிடிக்கிறேன். சரி, போகலாம். இது என்னுடைய டிக்கெட். ஆஹா, எல்லாம் சரியாக இருக்கிறது. நீங்கள் கப்பலில் ஏறலாம். இது வேலை செய்தது. சரி, என் சூப்பர் சாக்லேட் கிண்டர்ஸை முயற்சிக்க நேரம் வந்துட்டது. ஓ, இதை செய்யலாம். ஐயோ, இவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. சாக்லேட் எங்கே? வறுப்பானது. விமானத்தில் சுவைகள் அல்ல. சிப்ஸ்களை இப்போதே பெட்டியிலே வையுங்கள். இல்லை. இப்போ நீங்க செல்லலாம். உங்களுக்கு சிற்றுண்டிகள் கிடைக்காதா? ஓ இல்ல, நாம என்ன செய்ய வேண்டும்? எங்களிடம் பல கமிஸ் உள்ளன. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஏன் ஒரு இசைக்குழுவாக நடிக்க கூடாது? கிதார் மற்றும் தம்புரா சில பகுதிகளை இனிப்புகளால் மாற்ற யாரும் கவலைப்பட மாட்டார்கள். ஸ்ட்ரிங்ஸ் பொதுவாக மாறலி தேவசை. சரி. நீங்கள் செல்ல தயாராக இருக்கிறீர்கள் போல தெரிகிறது. வாவ், நீங்கள் இசைக்கலைஞர்கள். நீங்கள் ஏதாவது வாசிக்க விரும்புகிறீங்களா? மன்னிக்கவும், இப்போது முடியாது. பிரச்சனை இல்லை. அப்போ நான் வாசிக்கலாம். 1000 ஆண்டுகளாக கிதார் பிடிக்கவில்லை. எங்கள் ஜெல்லிகள். என்னை பொய் சொல்ல நினைத்தாயா? அப்படி இல்லாதது போல உன் எல்லா பொருட்களையும் எடுத்து இங்கிருந்து வெளியேறு. பொய்யர்களை எப்படியும் அனுமதிக்க மாட்டேன். அங்கே என் டிக்கெட். ஓ, மீண்டும் விமானத்தில் இனிப்புகள் இல்லை. ஸ்கிட்டில்ஸ் இங்கே விட்டுவிட்டு பின்னர் மட்டும் உள்ளே வாருங்கள். சரி. என்ன போயலாம்? சரியாக. என் தொப்பி என்னை காப்பாற்ற வேண்டும். மேலும் எனக்கு ஒரு சிறந்த யோசனை உள்ளது. பாருங்கள் பாதுகாவலரே, எனக்கு மிட்டாய் உள்ளது. இப்போது நான் உங்களுக்கு உண்மையான மாயையை காட்டப் போகிறேன். நான் மிட்டாயை என் பேஸ்பால் தொப்பியின் கீழ் வைத்தேன். இப்போது ஒரு சத்தத்துடன் அவை ஜஸ்டினின் பேஸ்பால் தொப்பியின் கீழ் இருக்கும். அது முடியாது. அது முடியும். இங்க விட சிறுக்கு ஸ்ட்ரெஸ் அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு. இப்போ ஜஸ்டின் மிட்டாய்களை பெட்டியில் வை. நீ டேவிட் செல்லலாம். இங்கே என் ஆவணங்கள். சரி, நன்றி. மற்றும் நான் அனுபவிக்கிறேன். ஒரு நாள் நான் அவனிடம் பழி வாங்குவேன். நல்ல பயணம் ஹராராவுக்கு. மேலே மேலே குளிர் மேலே. அதுதான் எனக்கு புரிகிறது. சரி பெண்களே, நாம் தொடங்கலாமா? ஆம், வா அண்ணி. ஆமாம், எனக்கு பபிள் கம் பிடிக்கும். நான் இதுல இருந்து ஒரு பபிள் செய்ய போகிறேன். பார் பார், அது வருது. உனக்கு என்ன பிரச்சனை? நாம் கடினமாக வேலை செய்ய வேண்டும். இன்னும் கொஞ்சம். அது கிட்டத்தட்ட அங்கேயே உள்ளது. ஓப்ஸ். மன்னிக்கவும் பிரிட்னி. ஏன் நான்? ஓ இல்ல. என் புருவம். ஓ, நான் அதை மீண்டும் இடத்தில் வைக்க வேண்டும். ஓ, சிரிப்பதை நிறுத்து. அது வேலை செய்தது. வா ஏமா. சரி. ஆனால் எந்த ஆச்சரியமும் இல்லை, கவர்களும் இல்ல. முதல் ஒன்று, இரண்டாவது, மூன்றாவது, கடைசி ஒன்று. பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள். வாவ். ஏம் எடி பாரு, விமானம் நேராக பறந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது? ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள்? சரி, இதை போலவே வைத்துக் கொள்கிறேன். ஐயோ, எதுவாக இருந்தாலும்
அடடே, என்ன ஒரு அருவருப்பு. நீ அருவருப்பாக இருக்கிறாய் எம்மா. சரி, இங்கே கவர்கள் தேவையில்லை, நான் அவற்றை அகற்றுகிறேன். சிறப்பு. இப்போது நம்மை சுவைக்கும் கூழ் கையில் எடுத்துக்கொள்வோம். இதுதான் செய்வது. சிறப்பு. இப்போது நான் ஏதாவது செய்வேன். அதை கயிற்றில் கட்டுவேன். ஆமாம் பெண்களே, பொறாமையா? அதை நாற்காலிக்கு கட்டுகிறேன். இப்போது இன்னொன்று இன்னொன்று இன்னொன்று. கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது. எனக்கு பல பலூன்கள் உள்ளன. சியாவ், பெண்களே, பிறகு சந்திப்போம். என்ன 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 ஒரு காட்சி. வாவ். என்ன ஒரு டோனட். வாவ், இவை எவ்வளவு அதிகமாக உள்ளன. ஒரு நிமிடம். அதெல்லாம் எனக்கா? ஓ மை காட், அழகு. ஓ, உன்னை பற்றி வருந்துகிறேன். அண்ணி, தொடங்கு. சரி, நான் இப்போது தொடங்குகிறேன். கத்தி, முள் மற்றும் நிச்சயமாக ஒரு நாப்கின். இப்சி சுவைக்க ஒரு சிறிய துண்டு. பார்க்கலாம். சிறந்த சுவை தரங்கள். அற்புதமான இரவு உணவு. சமையல்காரருக்கு என் பாராட்டுகள். தயவு செய்து மிஸ் சரி டானட்ஸ் கவனமாக இருங்கள். பிரிட்னி வருகிறாள். இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். ஒரே நேரத்தில் 2. நான் அவற்றை வேறு எப்படி சாப்பிடுவேன்? அருமை. ஒரே சாண்ட்விச், ஒரு டோனட்டுடன் ஒரு டோனட். சூப்பர். ஏன் எப்படியோ நான் உண்மையில சோர்வாக இருக்கிறேன். வா எம்மா. நீங்களே எப்படி சாப்பிட விரும்புகிறீர்கள்? எந்த வழியிலாவது? அல்லது ஏதோ யோசனை வந்தது. இப்போது அவற்றை எவ்வளவு உயரமாக முடியுமோ அவ்வளவு உயரமாக ஒரு கோபுரம் கட்டுங்கள். மற்றும் இன்னும் உயரமாக. ஆக ஏணி எடுக்க நேரம் வந்துவிட்டது போல. என்ன? நாம் தொடர்கிறோம். இறுதி தொடுதல். உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது பெண்களே? ஆமாம், இது உயரமாக வந்துவிட்டது. இப்போது நாம் அவற்றை சாப்பிடலாம். சுவையாக இருக்கிறது. ஓ, கோபுரம் விழுந்து கொண்டிருக்கிறது போல. கவனமாக இருங்கள், நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். ஹே, எம்மா எங்கே? அவள் அங்கே இருக்கிறாள். நீங்கள் எதற்காக சிரிக்கிறீர்கள்? டோனட்கள் உண்மையில நல்லவை. பரவாயில்லை. மன்னிக்கவும் பெண்களே. எனக்கு ஒரு முட்டை ஏன் தேவை? எனக்கு ஏன் 12 முட்டைகள் தேவை? மற்றும் ஏன் எனக்கு இந்த மலை அளவிலான முட்டைகள் தேவை? பிரிட்னி, நீ முதலில். இல்லை. சரி, நான் உன்னை சாப்பிட வேண்டியிருக்கும். அதை விழுங்க விரும்பவில்லை. என்ன ஒரு அருவருப்பு. அது வெடிக்கிறது. சரி, நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். சரி, காத்திரு. கராத்தே பிரிட்னி இங்கேயே இருக்கிறாள். கியா 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 கியா. அதுதான். இது ஆச்சரியமா இல்லையா? நன்றி நன்றி. சரி, இந்த முட்டைகளை குடிக்க நேரம் வந்துவிட்டது. வலிமையாக இரு பிரிட்னி, அவை என் வாயில் உள்ளன. கடைசி ஒன்று. அது அருவருப்பாக இருந்தது. இந்த முட்டைகளின் மலை எனக்கு சமாளிக்க முடியாது. ஒரு நிமிடம். ஓ, இல்லை 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 இல்லை. நான் முட்டைகளால் மூடப்பட்டிருக்கிறேன். இது மிகவும் வலிக்கிறது. என் முழு முகமும் பிசுபிசுப்பான திரவத்தால் மூடப்பட்டுள்ளது. அவ்வளவு குறைவா? ஆம், எனது பிடித்த சிப்ஸ். என்ன? அப்பா, வாவ், இவ்வளவு சிப்ஸ்களை நான் பார்த்ததே இல்லை. அதிர்ஷ்டம். ஆமாம், எம்மாவை போல இல்லாமல். ஒரு யோசனை. டாக்டர் எம்மா உங்களுடன் இருக்கிறார். நமது மாதிரியை ஆராய நேரம்.
இது சாதாரண சிப்ஸ் போல தெரிகிறது. சுவைக்க வேண்டும் போலிருக்கிறது. சரி, நல்லாகவே இருக்கிறது. மோசமான சிப்ஸ் இல்ல, எனக்கு பொருந்துகிறது. வாருங்கள் பிரிட்டனி. சரி, சிப்ஸ் சாப்பிட நேரம். இது திறக்கல. ஆம், அதனால் இது செய்யலாம். சரி, முட்டாள் ஜார், இதை வெட்ட போகிறேன். இது சிறந்தது. அவற்றை சாப்பிட நேரம். பாருங்க, நான் அவற்றையெல்லாம் பிடிக்கிறேன். சுவையாக. ஓ, என்ன ஆச்சு எனக்கு? ஏன் எதன் சுவையுடன் தொடங்குவது? நான் இதிலிருந்து தொடங்குவேன். என் பிடித்த சிப்ஸ். மன்னிக்கவும். ஓ ஆம், இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. இன்னும் ஒன்று. கவனமாகிரு அண்ணி. அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. காத்திரு, அதை நிறுத்து. ஒரு யோசனை. அதை எப்படி விரும்புகிறீர்கள்? என்ன நடக்குது? ஓ, நான் கண்டிப்பா ஒரு கட்டி இருக்கும். ஓ சரி, நன்றாக. இதை செய்யலாம். மீண்டும் சிப்ஸ் இல்லை. ஓ, நீ எல்லாவற்றையும் உடைத்து விட்டாய். அது நல்லா முடிஞ்சது. எனக்கு ஒரு ஹை ஃபைவ் கொடு. நாமே சக்தி. என்ன இருக்கிறது இங்கே? அவை மிகவும் சிறியதாக இருப்பது வருத்தமாக இருக்கிறது. வாவ், எனது பிடித்த மார்மலேட்ஸ் மற்றும் அனைத்தும் எனக்கு. ஆம், எனக்கு எவ்வளவு இருக்குது பாரு. என்ன வேண்டும் அண்ணி? அது நகைச்சுவையாக இருக்கிறது. சரி, நான் என் மாம்பழத்தை சாப்பிடுவேன். ருசியாக இருக்கிறது. ஆமா, ஆனால் போதவில்லை. இப்போது என் முறை. பாருங்கள், நான் ஜக்லிங் செய்து என் வாயில் பிடிக்கிறேன். அற்புதம். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. நன்றி. எனக்கு இன்னும் வேண்டும். என்னிடம் எத்தனை கண்கள் உள்ளன பாருங்கள். அவை ஏன் இவ்வளவு விரைவாக முடிந்துவிட்டன? எனக்கு கடைசி துண்டுகள் மட்டுமே உள்ளன. ஓ இல்லை, ஹே, அப்புறப்படுத்துங்கள். நான் என் மார்மலேட்களை கையாள முடியும். பிரிட்டனி, தயவு செய்து பகிர்ந்து கொள்ள முடியுமா? தயவு செய்து பிரிட்டனி, தயவு செய்து. முயற்சி கூட செய்யாதீங்க பெண்களே. நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் சாப்பிட்டுட்டேன். சுவையாக இருக்கிறது. என்ன ஆச்சு? ஓ, எனக்கு நிறைய கண்கள் இருக்கின்றன. உதவுங்கள்.